தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக சந்திப்பது மகிழ்ச்சி. இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், 2 பித்தளையிலான ஸ்ப்ரிங்க்லர், அதாவது வந்து இந்த பன்னீர் சொம்புன்னு சொல்லுவோம், அதாவது அந்த வரவேற்பின் போது தெளிப்புறதுக்காக பயன்படுத்துகிற 2 பித்தளை பொருட்கள் தொடர்பாக தான் இந்த காணொலி மூலமாக பார்க்குறோம். காணொலி போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் போகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சரி இப்பொழுது படியதுக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது 2 வந்து பன்னீர் சொம்புகள்னு சொல்லுவோம் தமிழில். பொதுவாக இந்த வரவேற்புகளில் பொதுவாக ஒரு வீட்டில் விழா நடக்குதுன்னு சொன்னால் அந்த இடங்களில் வந்து இந்த பன்னீர் சொம்புகள் பயன்படுத்தப்படுவது எல்லாருக்குமே தெரியும். ஒரு தமிழர்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற விடயமாக வந்து இந்த பன்னீர் சொம்பு விளங்குகிறதுன்னு தான் சொல்லணும். அதை வரவேற்கும் போது 2 விதமான பன்னீர் சொம்புகள் இங்கே வந்து வைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். இது வந்து வெயிட் குறைவு, அதாவது பேரம் நல்ல குறைவு, ஹெவி இல்லை. இது கொஞ்சம் ஹெவியானது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒப்பிட்ட அளவில் இது ஒரு 6-7 சேர்த்தா தான் இதனுடைய ஒன்றினுடைய வெயிட் வரும். முக்கியமாக இதை வச்சுக்கொண்டே நாங்கள் பார்த்துடலாம். இது வந்து புதிய பன்னீர் சொம்பு, கிட்டத்தட்ட ஒப்பிட்டளவில். இது வந்து கொஞ்சம் பழைய காலத்து பன்னீர் சொம்பு. ஏன்னு சொன்னால் இந்த பித்தளையின் அளவு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய கூட வச்சு செய்திருக்கணும். ஏன்னா ஆரம்ப காலத்தில் செய்கிற எந்த ஒரு பொருளுக்கும் வந்து அந்த மெட்டீரியல் வந்து நல்ல மெட்டீரியல் பயன்படுத்துவார்கள். அதாவது வந்து குவான்டிட்டி வந்து அந்த பித்தளை பயன்படுத்தப்படுற அளவு வந்து அதிகம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சி பயன்படுத்துவார்கள். முக்கியமாக இது 2 பன்னீர் சொம்பை நாங்கள் இப்படி அடித்த மட்டும் சொன்ன நிலையத்தில் இது வந்து உடையாது, நிலம் தான் உடையும். இந்த மாபிள் அடித்து மட்டும் சொன்னால் மாபிளான் இந்த பன்னீர் சொம்பில் மோதி உடையும். ஏன்னு சொன்னால் இது ஹெவியானது பாருங்கள், கீழ்ப்பக்கம் பாருங்கள், நல்ல ஹெவியான பன்னீர் சொம்பு, பார்க்குறதுக்கு கொஞ்சம் வெயிட்டானது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை, ஆனால் அது பார்க்குறது அழகாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னீர் சொம்பை நீங்கள் வடிவாக உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து டிசைன் போட்டிருக்கு பாருங்கள், இடத்துல தெரிய மாட்டேன் நான் நினைக்கிறேன், உங்களுக்கு உத்து பார்த்தா தெரியும். அதில் டிசைன் போட்டிருக்கு, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். விலையும் குறைவு, ஆனால் பாவன காலம் வந்து குறைவு. பொதுவாக இந்த பித்தளை பொருட்கள்னாலே நிறைய நீண்ட நாளுக்கு பாவிக்கும். ஆனால் இதோட ஒப்புடையக்க இதோட பாவன காலம் வந்து குறைவுன்னு தான் சொல்லணும். 2 பித்தளை பன்னீர் சொம்புகளுமே கிட்டத்தட்ட உயரத்தில் வந்து சமமாகத்தான் இருக்குது. கிட்டத்தட்ட 7 தொடக்கம் 8 இன்ச்சு உயரத்தில் வந்து இந்த பன்னீர் சொம்புகள் வந்து அமைஞ்சிருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பன்னீர் சொம்பு வாங்குறீங்கன்னு சொன்னால் புதுசாக கடையில் போய் வாங்கிக்கொள்வீங்க. ஆனால் இவ்வாறு பழசுண்டை வாங்கி நீங்கள் பயன்படுத்திங்கன்னு சொன்னால் நீண்ட காலம் வந்து நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். 2மே வந்து பாருங்கள் வித்தியாசமான பன்னீர் சொம்பு. இது வந்து 2மே விற்பனைக்காக வந்திருக்கு. நீங்கள் அந்த பன்னீர் சொம்பு வேண்டும் மட்டும் சொன்னால் என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்து அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். முக்கியமாக விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நான் வந்து 1200 ரூபாய்க்கும், இதை வந்து 1800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் வாங்கணும்னு நினைச்சா வாங்கலாம். அதோட நீங்கள் அந்த கலரை பார்த்துட்டு இது பழசு தான், ஆனால் கலரை பார்த்துட்டு நீங்கள் வித்தியாசம் நினைக்கக்கூடாது. ஏன்னா பாலிஷ் பண்ணிவிட்டால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பாலிஷ் பண்ணிவிட்டால் இது நல்ல நிலைக்கு வரும். ஆனால் வந்து நீங்கள் இதை வாங்குறது நல்லது. என்ன சொன்னால் நீண்ட நாள் பாவிக்கலாம். கிட்டத்தட்ட உங்களுடைய பரம்பரையை பாவிக்கிற அளவுக்கு இது வந்து அமைஞ்சிருக்கும். இதுவும் வந்து நீங்கள் விரும்பி வாங்கிக்கொள்ளலாம். 2மே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து டிசைனும் கூட பாருங்கள், அது செய்ய வந்து எவ்வளோ உருட்டி எடுத்துருப்பீங்கன்னு சொல்லியவர்கள் வந்து மற்ற இதை வந்து 2மே இதில் கலட்டி கொள்ளலாம். இதை பாருங்கள் விடத்தில் கலட்டி கொள்ளலாம். 2 பகுதிகளாக வரும். இதுக்கெல்லாம் அந்த திரவத்தை விடுறது பாருங்கள், அது மேலே வந்து தெளிக்கிறதுக்கான அந்த துளைகள் வந்துருக்கு. அதே மாதிரி இதையும் வந்து நீங்கள் கலட்டி கொள்ளலாம். கொஞ்சம் விருகி போய் கிடக்குது, கலட்டியில் கலட்டி காட்டுறது போகிறோமா. ஓகே, கலட்டியாச்சு. கண்ணால் கலட்டே இல்லை, இப்போ தான் கலட்டு போடுது. பாருங்கள், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தகரம் மாதிரி இருக்குது. இந்த மெல்லிஸ் இதை பாருங்கள், கொஞ்சம் ஹெவியான இந்த பார்க்கவே உங்களுக்கு தெரியும். இதான் 2 பன்னீர் சொம்புகளும். உங்களுக்கு சில பேருக்கு வந்து இந்த பன்னீர் சொம்பு பிடிக்கும், சில பேருக்கு வந்து இந்த பன்னீர் சொம்பு பிடிக்கும். உங்களுடைய தேவைகளை பொறுத்து அல்லது உங்களுடைய பணத்தை குறித்து நீங்கள் வந்து தெரிவு செய்து வாங்கிக்கொள்ளலாம். இவ்வாறான பொருட்கள், பழைய காலத்து பித்தளை பொருட்கள் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து வீட்டில் கலெக்ஷனாக வச்சுக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் இந்த பித்தளை பொருட்கள் வந்து போக போக விலை வந்து கூடிக்கொண்டு தான் போகும். ஒரு நாள் வந்து இதனுடைய விலை வந்து குறையாது. அதனால் நாங்கள் வீட்டை வந்து ஒரு ஷோகேஸுக்களை வந்து இதை வாங்கி வைக்கலாம், பாலிஷ் பண்ணி வைக்கலாம். சில பேர் வந்து பாலிஷ் பண்ண வச்சுப்பார்கள். ஏன்னு சொன்னால் அது பாலிஷ் பண்ண வச்சா தான் அதனுடைய மரியாதை அதிகம் என்பதற்காக. இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட இந்த பன்னீர் சொம்பு பார்த்தீங்கன்னா 40-50 இடங்களுக்கு மேற்பட்டதாக தான் இருக்கும் கட்டாயமாக. ஏன்னு சொன்னால் அதில் பார்க்கவே தெரியுது அந்த மெட்டீரியல் கூட கிட்டத்தட்ட 100 வருஷம் பழமையாகவும் இருக்கலாம். ஏன்னு சொன்னால் அவ்வளவு ஹெவியானது. இது வந்து இன்னும் 100-200 வருஷத்துக்கு கூட இருக்கும். அதை விட கூட தான், மேலே 500-600 வருஷம் இருந்தாலும் அப்படியே இருக்கும். என்று சொன்னால் இது பித்தளையான நல்ல மொத்தம் எத்தனை பாலிஷ் பண்ணாலும் இதில் வந்து தேய்வடையதுக்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் இதை வந்து நான் கணக்கான காலம் என்று சொல்லலை. என்ன பாருங்கள், அதில் அடிபட்டோன்னா கொஞ்சம் நெளிய மாதிரி இருக்குது, நெளியலை. ஓகே, நான் வீடுகளுக்கு பாவிச்சு கொள்ளலாம். இது தொடர்பாக மேலே விடயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ள, அதையும் நான் பார்த்து சொல்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துங்க, மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.